ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல். ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோவிலில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி 10-15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 கப் பச்சரிசிக்கு 2 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா பாகு வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கிறது. இதுதான் நல்ல கலர் கொடுக்கும். 1 ஸ்பூன் ஏலக்காய், முந்திரி, பாதாம் உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 5-6 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துட்டுருக்கேன். இது கொஞ்சம் உண்டுன்னு இருக்கணும் நெய், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ முதல்ல நான் இதை டைரெக்டாக ஒரு பேனில் பண்ண போகிறேன். பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதில் இந்த வெல்லத்தை போட்டு கரைய விட போகிறேன். இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நமக்கு வெல்ல பாகெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ டைரெக்டாக பேனில் பண்ணுறதுனால 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி விட போகிறேன். அப்போ தான் சாதம் நல்லா குழைவாக சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். சக்கரை பொங்கலுக்கு வெறையாக சாதம் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட வெல்லம் கரைஞ்சிருக்கா பார்க்கலாம். இல்லை, இன்னும் கரையலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற பேனில் இருக்கிற தண்ணியும் இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல. இப்போது அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிது. அதனால் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வடிகட்டிட்டு இந்த அரிசியை மட்டும் போடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் வரத்துக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம பாகு கரைஞ்சிருக்கா, வெல்லம் கரைஞ்சிருக்கா பார்க்கலாம். நல்லா கரைஞ்சிருத்து. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த சக்கரை பொங்கலுக்கு நம்ம பாகு வைக்க வேணாம். முன்ன சொல்லியிருந்த மாதிரி நம்ம இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுப்போம். சாதம் வெந்தா விட்டு அதில் மிக்ஸ் பண்ணி கலந்துக்க வேண்டியதுதான். இப்போ ஸ்டீம் வந்தாச்சு. நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 6 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணேன். சாதம் நல்லா வெந்திருக்கு. நம்ம இதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா மசிச்சு விட்டுட்டு திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெள்ளை பாகை, வெள்ளை கரைசலை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் அந்த வெள்ளை கரைசல் போய் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா இருக்கும். இது ஊற ஊற இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம பண்ணி சூடாக சாப்பிட்றத விட இன்னும் ஒரு 1 or 2 hours கழித்து சாப்பிட்டா தான் சக்கரை பொங்கல் என்றைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யில் பாதி அளவு விட்டு அதில் முந்திரி, பாதாம் இதெல்லாம் வறுத்துக்கலாம். பாதாம் இல்லைன்னா கவலை இல்லை, வெறும் முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். சில பேர் திராட்சை பழம் கூட போட்டுப்பாங்க. இப்போது இது நல்லா வறுபட்டுருது. ஸோ இது அப்படியே நம்ம சக்கரை பொங்கலில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் ஏலக்காய் போடலாம். ஏலக்காய், பச்சை கற்பூரம் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த வாசனை பிடிச்சிருந்ததுன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது மீதி இருக்கிற நெய்யில் கொஞ்சம் போட்டு நான் நல்லா ஏலக்காய், நெய் எல்லாம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்க போகிறேன். ரொம்ப வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போது நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற நெய் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 5 minutes நம்ம மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.